Hi guys, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய ப்ரிப்ரேஷன்? ஸோ நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஆல்சோ உங்களுடைய யூபிஎஸ்சிக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கொஷின்ஸை எப்படி டீல் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னும் போது தமிழில் இருதரப்பு உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டே 1945க்கு மேலே தான் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஃபெமிலியர் ஆகுது. அதுக்கு முன்னாடி இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னே சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்டை பற்றி டீப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் தான் வந்து பார்க்கும்பொழுது ஒரு காலத்தை இதோடைய டொமைனாகவே இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு இண்டிபெண்ட் டொமைனாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்காலர் இருக்கார், இன்டர்நேஷ்னல் ஸ்காலர். அவருடைய நேம் என்னென்னா ஹான்ஸ் மார்கன்த்யூ. ஓகே, ஹான்ஸ் மார்கன்த்யூ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றார், குளோபல் பாலிட்டிக்ஸ் அப்படின்றார். அப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் நாடுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பைலேட்ரல் ரிலேஷன்ஸ், அதோடைய வார், நாட்டுக்கும் நடக்கக்கூடிய வார், மிலிட்ரி அலையன்சஸ், இராணுவ ஒப்பந்தங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மிலிட்ரி அலையன்சஸ், அதுக்கப்புறமா பீஸ், கோஆப்ரேஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், டிப்ளமசி, இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் ஓகே ஸ்டார்டிங்கில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்ற அந்த டொமைன் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க இந்த ரீஜனை படிப்பாங்க. பட் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோடைய டொமைன் அது இன்னும் தொடர்ந்து மற்ற ரீஜனுக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே இட் இஸ் த பேண்டமிக் டைம் பீரியட். டுடேஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் டீல்ஸ் வித் பேண்டமிக் ஆல்சோ. ஓகே, ஹெல்த், ஹைஜீன், பாவர்ட்டி எலிவேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்வாயர்மெண்ட், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது இன்னமும் தொடர்ந்து, அதாவது பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் குரூப் 1 ஆர் குரூப் 2ல் ஒரு நாட்டுக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தை பற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ இதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டோம், பிகாஸ் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் டீலிங் வித் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகே, ஸோ சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணலாம். எப்படின்னா, எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியாவுடைய ரிலேஷன்ஸ் மற்ற நாட்டுக்கு எப்படி இருக்குது, இந்தியா அந்த நாட்டுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குமான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, கரண்ட்டில் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அதில் முக்கியமாக பீஸ், கோஆப்ரேஷன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ், ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்வாயர்மெண்ட், இந்த மாதிரி ரீஜனில் தான் தொடர்ந்து கொஷின்ஸ் வந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் என்னுடைய கையில் இருக்குது. ஓகே, ஸோ ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 2020 கரண்ட் அஃபேர்ஸ், அதில் சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, தெர் வாஸ் அ MOU, the memorandum of understanding signed between India and also Sweden in the area of polar science. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும், ஓகே, இந்தியா ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஸ்வீடன் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இட் வாஸ் அ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, நமக்கு படிச்சிருக்கோம், ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட். ஸோ ஒரு ஏரியாவை, ஒரு கண்ட்ரியை கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த கண்ட்ரி எங்கே இருக்குதுன்னு அதோடைய லொக்கேஷனை நீங்கள் மார்க் பண்ணணும், மைண்டில் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும் பொழுது என்ன பண்ணணும், நோட்டில் வேர் இஸ் ஸ்வீடன், வேர் இஸ் நார்வே, வேர் இஸ் ஃபின்லாண்ட். ஸோ ஸ்வீடனை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு ஜென்ரலாகவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஸ்வீடனுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா ஸ்டாக்ஹோம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அப்படின்னு கூட படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸை படிக்கும் பொழுது அந்த நியூஸில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ என்ன இங்கே நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேபினெட், இந்தியாவுடைய கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அண்ட் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இவங்க 2 பேருக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தெர் வாஸ் அ MOU சைன்டு. MOUனா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா போலார் சயின்சஸ்.
ஓகே, ஸோ போலார் சயின்ஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா இவங்க தான் உங்களுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறான்னா, இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு MOU சைன் ஆகிருக்குன்னா அது இந்த டைம் தான். ஸோ பாருங்கள், அதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். MOU ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கும் ஸ்வீடனுக்கும் ஒரு MOU எஸ்பெஷலி போலார் சயின்சஸ் ஓகே சைன் ஆகிருக்குன்னா இது இந்த டைம் பீரியடில் தான் சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவும் ஸ்வீடன், அப்போ இந்தியா கூட ஸ்வீடனை லிங்க் பண்ணுறீங்க, ஸ்வீடன் கூட இந்தியா லிங்க் வச்சுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே நமக்கு இன்னொரு விஷயம் புலப்படுது. ஸ்வீடன் வாஸ் ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் ஆர்டிக் கவுன்சில். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ ஆர்டிக் கவுன்சில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது இது 2014 கேட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலாக ஆர்டிக் கவுன்சில்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக் கவுன்சிலில் எத்தனை மெம்பர்ஸ்ன்றது தெரியணும். ஆர்டிக் கவுன்சில் அப்படின்றது ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய 8 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் ஆர்டிக் கவுன்சிலோடைய மெம்பர்ஸ். 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா நீங்கள் அப்படியே ஒரு மேப் போட்டுக்கோங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரும், ஏன்னா அலாஸ்கா ஆர்டிக் ரீஜனில் இருக்குது. ஸோ யூஎஸ்ஏக்கு அப்புறமா கனடாக்கு அப்புறமா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அப்புறமா டென்மார்க். சார் டென்மார்க் ஏன் சொல்கிறீங்கன்னா கிரீன்லாண்ட் கம்ஸ் அண்டர் டென்மார்க். ஓகே, அதுக்கப்புறமா நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரஷ்யா. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரஷ்யா இல்லை ஐஸ்லாண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரிஸ் வந்துடும். ஸோ இந்த 8 கண்ட்ரீஸில் இந்த ஆர்டிக் சர்க்கிளை எதுக்காக உருவாகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நல்லா ஆர்டிக் கவுன்சில் எதுக்காக உருவாகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1996க்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியும் 20th century அண்ட் 21st centuryயில் இந்த ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய நிறைய கிளேஷியர்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் வெளில தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸை ரஷ்யா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்குது. ஓகே, அப்போது இது குளோபல் பாலிட்டிக்ஸில் ஜியோ பாலிட்டிக்ஸில் மிக முக்கியமான ஒரு ஏரியா. புரியுதுங்களா? பிகாஸ் இந்த எர்த்தோடைய ரிசோர்ஸஸ் ஒரு ரீஜன்லேருந்து வெளில வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த ரிசோர்ஸஸை எடுத்துக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 to 30 years பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக் கவுன்சில் இட் வில் பிளே அ வெரி மேஜர் ரோல் இன் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைக்கும் இன்னும் சைனா, ஜப்பான் இந்த ஆர்டிக் கவுன்சிலோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட எப்படியும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவும் முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்வீடன் தே போத் வேர் த சிக்னேட்டரி ஆஃப் அண்டார்டிக் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆர் அண்டார்டிக் ட்ரீட்டி ஆன் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆர்டிக் அப்படின்ற கவுன்சிலில் இந்தியா இட்ஸ் நாட் அ மெம்பர். ஆர்டிக் கவுன்சிலில் இந்தியா ஒரு மெம்பர் கிடையாது, ஆனால் பட் இந்தியா ஒரு அப்சர்வர். ஓகே, ஆர்டிக் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா there are 6 countries where all the observer countries: இந்தியா, சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஓகே அண்ட் இட்டாலி. ஓகே, ஸோ இதில் இட்டாலியை தவிர்த்து மற்ற 5 கண்ட்ரிஸுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 5 கண்ட்ரிஸுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான். ஸோ அப்போ இந்த ஏரியாலாம் நீங்கள் லிங்க் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆர்டிக் கவுன்சில், ஸ்வீடன், okay, Ministry of Earth Science and also Sweden Ministry of Education, they made a memorandum of understanding. Okay, so Antarctic Treaty on Environmental Protection லையும் வந்து பார்க்கும்பொழுது ஸ்வீடன் அண்ட் இந்தியா both were the signatories. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணி படிக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஒரு 3-4 பாயிண்ட்டை நம்ம படிச்சிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு பாயிண்டர். ஓகே, அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா 2013 தாங்க ஆர்டிக் கவுன்சிலோடைய மெம்பர். ஆர்டிக் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1996, பட் இந்தியா வாஸ் அ சிக்னேட்டரி. இந்தியா வாஸ் அ அப்சர்வர் கண்ட்ரி. ஓகே, ஆர்டிக் கவுன்சிலில் 8 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் இந்தியா வந்து பார்க்கும்பொழுது இட்ஸ் அப்சர்வர் கண்ட்ரி. அப்சர்வர் கண்ட்ரி 6 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ரைசினா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு 2 to 3 years நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைசினியா டயலாக். அதுனா ரைசினா டயலாக் அப்படின்னா இது இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ரைசினா டயலாக்னால இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஸோ தட் யூ வில் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் வெரி கிளியர்லி. ஓகே, இந்த வார்த்தையை அட்லீஸ்ட் கேள்விப்படுங்க, ஸோ தட் யூ வில் கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரைசினா டயலாக்ன்றது இந்தியாவுடைய இனிஷியேட்டிவ்ங்க. ஒவ்வொரு வருஷமும் நியூ டெல்லியில் இந்தியா குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸோடைய முக்கியமான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறது தான் என்னென்னா ரைசினா டயலாக். ஓகே, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா அதான். ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய கவர்மெண்டல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய மெம்பர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ January 2020 more than 700 participants were all there.
ஓகே ஸோ அப்போ இப்போ தெரிஞ்சுக்கலாம் வேர்ல்டில் 700 கண்ட்ரீஸ்லாம் கிடையாது, பட் ஸோ மெனி அதர் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறமா என்ஜிஓஸ். ஓகே ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ முக்கியமாக இந்த ரைசினா டயலாகில் 2020 என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய இன்டர்னல் இஷ்யூ அண்ட் கவுண்டர் டெரரிசம் பற்றி முக்கியமாக ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னா, தெர் வாஸ் அ இஷ்யூ பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஆல்சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஓகே ஸோ அதை பற்றி வந்து பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ரைசீனியா டயலாக் நடந்தது. ஸோ அந்த ரைசீனியா டயலாகில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த ரைசீனியா டயலாக்கோடைய தீம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தீமில் தான் வாட் இஸ் த தீம் ஆஃப் ரைசீனியா டயலாக் 2020 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இட் இஸ் நேவிகேட்டிங் த ஆல்பா செஞ்சுரி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஸோ நேவிகேட்டிங் தி ஆல்பா செஞ்சுரி இஸ் த தீம் ஃபார் த ரைசீனியா டயலாக் 2020. இது கொஷின். வாட் இஸ் த தீம் ஆஃப் ரைசீனியா டயலாக் 2020ன்னு கேட்டிங்கன்னா, நேவிகேட்டிங் தி ஆல்பா செஞ்சுரி. இந்த ரைசீனியா டயலாகில் தான் ஓகே இந்தியாவோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன ஜியோ பாலிட்டிக்ஸ்லன்றதை மற்ற நாடுகள் சொல்லியிருக்கோம். சொல்லப்போனால் இந்தியா வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ லிஞ்ச்பின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியோ பசிபிக் ரீஜனில் இந்தியா வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ லிஞ்ச்பின். லிஞ்ச்பின்னா என்ன அர்த்தம்? அச்சாணி மாதிரி இருக்குது. பிகாஸ் சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத தீவிரமாக மற்ற உலக நாடுகள் நினைக்குது. ஓகே ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்தியாவுடைய தேவை என்னன்றதை இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்பொழுது பேசியிருக்காங்க. ஸோ ரைசீனியா டயலாக். ஸோ மற்றபடி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான. இதில் என்ன ஒரு பியூட்டி என்னென்னா, ஈவன் த சிவில் சொசைட்டி இதை கொடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் குளோபல் லீடர்ஸ் இன் பாலிசி மேக்கிங், ஓகே global businessmen, even the civil society also participates. Okay, so இது ஒரு முக்கியமான ஏரியா. It's not only the governments, not only the regional organizations, okay, including civil society, okay, and business magnates and also various policy makers. Okay, so இது ரைசீனியா டயலாக் உடைய முக்கியமான ப்ரொவிஷன். And there was another current affairs called இந்த current affairs ஓட நான் முடிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த என்ன ட்ராக் அப்படின்றத மட்டும்தான் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். போக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வருது. மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி, இது கரண்ட் அஃபேர்ஸ் ஜான் 2020 மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். என்ன சார், இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸை எதிர்த்து அவங்கள எதிர்த்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிருக்கு. கரெக்டாக ஒரு குற்றவாளிகள் பெண்கள் ஆர் குழந்தைகளை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிவிட்டு ஆர் டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ஸோ நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த குற்றவாளிகளுக்கு கரெக்டான தண்டனையை பெற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக இவங்க எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னா மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி. இந்த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டி அப்படின் போது இதில் there are so many countries were member countries, around some 42 countries were all there. இதில் இந்தியாவும் ஒரு மெம்பர் கண்ட்ரி. ஸோ இந்த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டியில் இந்தியா ஒரு மெம்பர் கண்ட்ரின்னு பட்சத்தில் இப்போ இந்தியாவில் ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டு ஒரு விமனை ஹராஸ் பண்ணிவிட்டு ஒரு குழந்தைய கொன்னுட்டு ஓகே செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிவிட்டு அவன் மலேசியாவுக்கு ஓடி போயிட்டாங்கன்னா வித்தின் 10 days இப்போ இந்தியன் கவர்மெண்ட் மலேசியன் கவர்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி இந்த மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டியை சைன் பண்ணியிருந்தாங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும் பொழுது தே வில் கிவ் சம் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 15 days. இந்த டைமுக்குள்ளாரியே ஓகே அந்த குற்றவாளிகளை த கவர்மெண்டில் வித் செல்ஃப் வில் தே வில் ப்ரொடியூஸ். ஓகே விசாரணையில் அவர் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரை என்ன பண்ண முடியும், உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் இந்த சிங்கம் சூர்யா படம் பார்த்துருப்பீங்க. ஓகே ஸோ உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னு பட்சத்தில் ஓகே எந்த கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டோடையும் என்ன பண்ணலான்னா அவரை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் த ஃபாஸ்ட் கிவிங் த வேர்டிக்ட், த ஃபாஸ்ட் வேர்டிக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஈஸியாக அண்ட் ஆல்சோ மிக விரைவில் அதிகமாக வந்து தீர்ப்பு கொடுக்குறது. ஓகே இந்தியா இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸில் வந்து பார்க்கும் பொழுது ஆல்ரெடி எ மெம்பர். ஓகே இன்டர்நேஷ்னல் conventions for corruption and also international United Nations conventions against transnational organized crime. இந்த மாதிரியான திருப்பி சொல்கிறேன், யுனைடெட் நேஷன் ஓகே கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்நேஷ்னல் ஆர்கனைஸ்டு கிரைம், இந்த மாதிரியான கன்வென்ஷன்ஸ்லாம் இந்தியா ஏற்கனவே மெம்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இது உங்களுக்கு புரியணும், ஃபைன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி, ஓகே ஃபைன், இந்தியா வாஸ் அ சிக்னட்டரி. ஓகே நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா மிலன் 2020. மிலன் 2020னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது.
மிலன் 2020 இஸ் அ நேவல் இன்டர்நேஷ்னல் நேவல் ஈவெண்ட். இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. ஓகே, இதில் மோர் தென் 40 countries were all invited. அதில் ஒரு 30 to 31 countries they participated. அதாவது மெயின்லேண்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் நேவல் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த நேவல் ஈவெண்ட் அப்படின்றத என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிகாஸ் ஏன் இந்த நேவல் ஈவெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய நெய்பர்ஸ் எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் தான் யூஸ்வலாக இந்த நேவல் ஈவெண்ட் அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் இந்த மிலன் ஈவெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைம் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ விசாகப்பட்டினம் டேக்ஸ் த கிரெடிட். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு டைம் விசாகப்பட்டினத்தில் இது நடந்திருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் மிலன் எக்ஸசைஸ். ஸோ மிலன் அப்படின்னும் பொழுது யூ ஷுட் ரிமெம்பர் that it was a multilateral naval exercise. Okay, it's fine. மற்றபடி இதை பற்றி படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்தியன் ஓஷன் ரீஜனில் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், ஓகே, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, ஹைட்ரோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா, it is the procedure to study the physical aspects of the seas or oceans. அதுதான் ஹைட்ரோகிராஃபி. ஓகே, ஸோ கடலோடைய ஆழம் எவ்வளோ இருக்குது, என்ன, இதெல்லாம் பற்றி படிக்கிறது ஹைட்ரோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் இந்த எக்ஸசைஸில் இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஜஸ் கோகன்ஸ். இது மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஜஸ் கோகன்ஸ், JUSCOGENS, ஜஸ் கோகன்ஸ். நீங்கள் அதை டைப் பண்ணிங்கனாலே தெரியும். இந்த ஜஸ் கோகன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஜனவரி 2020. ஸோ ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் யூஎஸை அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னாங்க. உடனே யூஎஸ் எப்படி தே கிவ் பேக் ஸோ யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ட்ரம்ப் இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், நாங்கள் ஈரானுடைய கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக் சைட்ஸை அட்டாக் பண்ணுவோம். ஈரான் வி நோ இட் இஸ் ரிமெம்பர் ட்ரெடிஷ்னலி ஈரான் ரிமெம்பர்டு ஃபார் ஈரான் இஸ் நத்திங் பட் பெர்ஷியா. ஓகே, பெர்ஷியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஈரானியர்கள், பெர்ஷியர்கள். ஸோ அதில் நிறைய கல்ச்சுரல் அண்ட் இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது. நாங்கள் இதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இவங்க சொன்னது லீகலாகவே தப்பு. ஏன்னா ஒரு நாட்டுடைய கலாச்சார புராதன சின்னங்களை ஒரு 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 ஃபாரின் கண்ட்ரி அட்டாக் பண்ணும்பொழுது அதை வியன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் 1969 படி அது என்னென்னா அது ராங். ஆக்சுவலாக கான்செப்ட் புரியுதா? ஒரு நாடு, ஒரு எதிரி நாடு ஒரு நாட்டு மேலே ஒரு நாட்டுடைய கலாச்சார புராதாரண சின்னங்களை அட்டாக் பண்ணால் அது போர்க்குற்றத்திற்கு சமமாகும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜஸ்ட் கோகன்ஸ் அப்படின்ற வேர்டு. இட்ஸ் எ லத்தீன் வேர்டு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி உடனே அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஜஸ்ட் கோகன்ஸ். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமில். ஓகே, so just cogens meaning compelling law in Latin or rules in international law that are permanently or authoritative and form and which a state which cannot able to deviate. ஒரு இது கண்டிப்பாக இந்த ப்ரோட்டோகால் இப்படி தானே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எந்த நாடும் நான் அடிச்சிருவேன், நான் துவம்சம் பண்ணிவிடுவேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் பைண்டிங் லா the states has to bind, அதுதான் என்னென்னா just cogens. புரியுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ விஷயம் கற்றுக்குறீங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ யூஸ் டு சே கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரிக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வேறு வித்தியாசமே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாளைக்கு ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் ப்ளீஸ் கான்சன்ட்ரேட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? பாய்.